நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் பேசிக் கொண்டிருக்கும் போது டிவிகே தொண்டர்கள் சாட்டை துரைமுருகனை அடிக்க பாய்ந்தார்கள். உடனே சாட்டை துரைமுருகன் சற்று அசராமல் டிவிகே தொண்டர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து ஓடவிட்டு உள்ளார். அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்றா என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுனு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். சும்மா சீண்ட கூடாது. ஓரமா போனையா டிவித்தையா ஓடிப்போ, விசில வச்சு எங்கேயாவது ஊதிடுத்திரி. தேனி மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற நாடக பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்தனர். மாலை நேரத்தில் தொடங்கிய கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் மிகுந்த உற்சாகத்துடன் உரையாற்ற தொடங்கினார். அவரது பேச்சு தமிழ் அரசியலில் நடக்கும் மாற்றம் குறித்து சாட்டி விமர்சித்து தொண்டர்களை தூண்டியது. ஆனால் திடீரென மேடையை சுற்றி தாவேகா தொண்டர்கள் கூச்சலிட தொடங்கினர். பேச விடாதே, அவர் பேசக்கூடாது என்று கோஷங்களுடன் அவர்கள் மேடை நோக்கி பாய்ந்தனர். இது கூட்டத்தை கொந்தளைப்படைய ஆக்கியது. மேலும் டிவிகே தொண்டர்கள் டிவிகே என கத்தி கூட்டத்தில் இடைஞ்சலை ஏற்படுத்த முயற்சித்தனர். இருப்பினும் துரைமுருகன் தன் பேச்சை தொடர்ந்து, இது நமது நிலம், நமது குரல், யாரும் இடைஞ்சல் செய்ய முடியாது என்று கூறி தொண்டர்களை அமைதிப்படுத்தினார். அவரது இந்த தைரியமான நிலைப்பாடு கூட்டத்தை மீண்டும் உற்சாகத்துடன் நடத்தியது. இந்த சம்பவம் திடீரென வந்ததல்ல. ஜனவரி மாதம் முதலே டிவிகே தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் இலக்காக கொண்டு தேனிக்கு வந்தால் உயிரோடு போக முடியாது என கொலை மிரட்டல் விடுத்து இருந்தனர். இந்த மிரட்டல் வீடியோவாக பரவி தேனி காவல் நிலையத்தில் வழக்காகவும் பதிவாகியுள்ளது. இதனை நேற்றைய தினம் தேனி கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் இந்த மிரட்டலுக்கு தக்க பதிலடி கொடுத்ததோடு, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், தேனியில் தான் கால் வைத்திருக்கிறோம், முடிந்தால் வந்து பாருங்கள் என பகிரங்கமாக கூறியிருந்தார். தம்பி உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. மேலும் என்டிகே கூட்டம் முடித்த பிறகு டிவிகே தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியினரை ஆபாசமாக பேசி வம்பு இழுத்தனர். அதற்கு நாம் தமிழர் தம்பிகள் தக்க பதிலடி கொடுத்து டிவிகே ஓட விரட்டி அடித்து உள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டின் அரசியலை மாற்றும் தருணம். நாம் தமிழர் கட்சி ஜாதி, மதம், பணத்தின் அடிமையல்லாத உண்மையான தமிழ் தேசியவாதத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது. சீமான் அவர்களின் விதைப்பு சாட்டை துரைமுருகன் போன்ற தலைவர்களால் அறுவடை செய்யப்படுகிறது. 2026 தேர்தலில் இந்த துணிச்சல் வெற்றியாகும். டிவிகே போன்ற கட்சிகள் நட்சத்திரங்களின் பெயரில் குண்டர்களை உருவாக்கினாலும் தமிழர்களின் கருத்து வலிமையானது.